இன்றைக்கு முடித்து வைத்து அரசு சொல்லியிருக்கிற உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் என்கிற நம்பிக்கையிலே முடிக்கின்றோம். அப்படி தேவைப்படின் நம்முடைய போராட்டத்தை ஒத்திவைத்து நாம் பிறகு தேவையெனில் மேற்கொள்ளலாம் என்பதையும் இங்கே அறிவித்துக் கொண்டு, இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைத்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், 102 இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்கள், ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், தமிழன்பர்கள் எல்லாம் இங்கே வந்து வாழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். எல்லோரையும் பெயர் சொல்லி விழித்து அழைக்க முடியாத சூழலில் எல்லோருக்குமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் நம்முடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். பகத்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தை இன்றைக்கு தோழர்கள் ஹரி பரந்தாமன், அமைச்சர் ரகுபதி அவர்கள், தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள், தோழர் சோப வீரபாண்டியன் அவர்கள் இப்பொழுது முடித்து வைக்கிறார்கள். பழச்சாறு கொடுத்து முடித்து வைக்கிறார்கள். இப்பொழுது பகத்சிங் இங்கே வரவும். பகத்சிங் வீடியோ கேமரா ஒரு பையில வச்சிருப்பான், அந்த மரத்துக்கு கடந்த 8 நாட்களாக தமிழ் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற அந்த வாதத்தை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் என ஒருங்கிணைந்து இந்த உண்ணாநோன்பு போராட்டத்தை மேற்கொண்டு அரசுக்கு நாங்கள் அழுத்தம் தருவதற்காக, அரசுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற நிலையிலே இங்கே வந்து நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் சுபவி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர் சங்கத்துடைய தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, அகில இந்திய பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் அவர்களே, வழக்கறிஞர் பாலு அவர்களே, பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே, முன்னாள் நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்களே, இன்னும் இங்கே வருகை தந்து இந்த உண்ணாநோன்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நண்பர்களே, ஏன்னா இது மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க வாய்ப்பு கிடையாது. தமிழ் ஆட்சி மொழியாக உயர்நீதிமன்றத்தில் வர வேண்டும் என்பது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்து. எனவே தான் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட தீர்மானம்தான் நம்முடைய உயர்நீதிமன்றத்திலே தமிழ் வழக்காடு மொழியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை இன்றைய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர்